டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் அவல் புட்டு செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ஒயிட் அவல் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். சோப்பு அவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி எனக்கு ஒயிட் அவல் தான் இருந்துச்சு, சோப்பு அவல் இல்லை. இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம வந்து அவ்வளோ வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக அதில் இருக்கிற தூசெல்லாம் எடுத்துகிட்டு புடச்சிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினா கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். நான் மளிகைக்கல்லில் வாங்கினேங்க. இல்லை நீட்டாக மரத்தில் போட்டு நல்லா புடச்சிக்கோங்க. புடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக வாசம் வரலும் வறுத்தா போதும். இதில் வந்து லேஸ் அவலும் இருக்குதுங்க, கெட்டி அவலும் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது லேஸ் அவல் எடுத்துருக்கிறேன். நல்லா கலர் மாறிக்கிச்சுங்க. எடுத்து பார்த்தோம்னா அப்படி உடையுது. இது போதுங்க, நிறுத்திடலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி குரணை மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம சுடுதண்ணி வைக்கலாங்க. இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம இனிப்புனாலும் உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாங்க. ஆனால் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அதே நேரத்தில் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப கொலன்னு போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு அப்படி இதாக தான் இருக்குது. இது நம்ம நல்லா கொஞ்சம் அமுத்தி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அப்புறம் 5 நிமிஷம் ஊறணுன்னே நல்லா பாருங்கள், உதிரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. ஏன்னா தேங்காய் பூ போட்டு வேக வைக்கும்போது அந்த மனம் நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. கிளறிட்டு இப்போ நம்ம இந்த இட்லி தட்டில் புட்டு வேக வைப்போம் இல்லைங்களா, அதே தட்டிலையே நான் இந்த இட்லி துணியை வந்து நனைக்க வேண்டாங்க, அப்படியே வர துணியிலையே அப்படியே இதில் போட்டு நம்ம இட்லி பானில் வச்சிடலாங்க. இது இப்படி வச்சிடலாங்க இட்லி பானில். அந்த புட்டு வேக வைக்கிற தட்டிலே வச்சுருக்கிறேன் நான். இது வந்து நல்லா நம்ம மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. ஏன் ஒரு 5 to 7 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நமக்கு இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, வெந்திருக்குங்க. ஏன்னா நான் லேஸ் அவல் தான் போட்டேன், அதனால் வெந்திருக்கும். எடுத்து பார்க்கலாங்களா? எப்படி வெந்துருச்சு அப்படின்னா, இப்படி திரிச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திரிக்க வரணும், அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக வந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், அல்லது வெல்லம் இருந்ததுன்னா துருவி போட்டுக்கலாங்க. கருப்பட்டி இருந்தாலும் துருவி போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை தாங்க போட போகிறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. துருவின தேங்காய் முதல்லையே போட்டு நம்ம தேங்காய் போட்டு தான் நம்ம வேக வச்சோம். இப்போவும் கொஞ்சம் நான் தேங்காய் போட்டுக்கிறேங்க. நம்ம வந்து இது 5 நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாங்க. டோட்டலாக 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த அவல் புட்டு வந்து அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சிவப்பு கலர் அவல் இருந்தாலும் அந்த அவல்லையும் நீங்கள் செய்யுங்க. என்கிட்ட ஒயிட் மட்டும் இருந்ததுனால நான் ஒயிட் கலர் அவல் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். எனக்கு ஏலக்காய் பிடிக்காததுனால நான் போடலைங்க. நீங்கள் வந்து புட்டு குழாய் இருக்குது இல்லைங்களா, புட்டு குழாயில் கூட வைக்கலாம், அல்லது கிண்ணியிலையும் வைக்கலாம். கிண்ணியில் வச்சு நம்ம இட்லி பானையில் வச்சு கூட வேக வைக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்ணியில் வச்சு அப்படியே புட்டு குழாயில் வச்ச மாதிரி நல்லா அச்சடித்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் சூப்பராக பார்த்தோன்னே சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம வந்து காலையில் டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப
நல்லதுங்க, உடம்புக்கும் நல்லது, வேலையும் ஈஸி, சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். அது டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.